மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செம்மறியாடு தனியாக வெள்ளாடு தனியாக பிரிக்கிறார். செம்மறியாடெல்லாம் பரலோகத்துக்கு போகும்படியாக சொல்கிறார், வெள்ளாடெல்லாம் நரகத்துக்கு போகும்படியாக என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போது இந்த செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இவையெல்லாம் நீங்கள் எனக்கு செய்தீங்க, நீ நற்கிரியைகளை செய்தீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய தாக்கல் காலம் முதற்கொண்டு உருவாக்கி வைக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொன்னவுடனே அந்த செம்மறியாடு கூட்டம்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்குதான், நாங்கள் எப்போ உண்மை பசியாக பார்த்தோம், நாங்கள் எப்போ உண்மை ஆடை இல்லாமல் பார்த்தோம், எப்போ உண்மை தாகம் உடையவராக பார்த்தோம், எப்போ உண்மை சிறைச்சாலையில் வந்து பார்த்தோம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரா, திரும்பி தர முடியாத ஒருவன் எளியவன், அந்த எளியவனுக்கு நீ எதையெல்லாம் செய்தியோ அதை எனக்கே செய்த. அல்லேலூயா. இதுதான் என் தகப்பனுடைய இருதயம். நான் என்னிடத்துல திருப்பி ஒருவன் கொடுப்பான் என்று சொல்லி நான் செய்யலை, உதவி செய்யலை. சிறைச்சாலையில் இருந்தால் என்ன, சிறைச்சாலை இருக்கும்போது அவர் பார்க்க வருவார்னா நான் போய் பார்க்க போகிறேன். தாகமாக இருக்கிறார் ஒருத்தர், அவர் திருப்பி எனக்கு தாகமாக இருக்கும்போது தண்ணி கொடுப்பார்னு நினச்சா தண்ணி கொடுக்குறேன். ஆடை இல்லாமல் இருக்கிறார், அவர் எனக்கு நாளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாருன்னா அவருக்கு நான் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன். ஒரு பசியாக இருக்கிறார் ரோட்டில், அவர் நாளைக்கு எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு விருந்து போடுவார்னா அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். எதுவும் நான் எதிர்பார்த்து செய்யலை. ஆனால் அவர் அப்படி செய்கிற எல்லா காரியமும் யாருக்கு செய்ததாக கணக்கு வைக்கப்படுகிறது, தேவனுக்கு செய்வதா. அல்லேலூயா.